மனதை கட்டுப்படுத்தி மாண்புடன் வாழ்வோம். சருகை மிதிக்கும் பொழுது சத்தமிட்டு குரல் எழுப்பும் நம் சமுதாயம், பசை உள்ளவன் பசுமரத்தை வேரோடும் விழுதோடும் அழிக்கும் பொழுது மௌனம் சாதித்து விடுகிறது. நீதிக்கு சோதனை வரும்போது நீதி தேவதை கண்ணை கருப்பு துணியால் இறுக கட்டிக் கொள்கிறாள். சட்டம் தன் பாதையில் சறுக்காமல் செல்லும் என்று நறுக்கென சொல்லி நாசுக்காக நழுவி விடுபவர் சட்டம் படித்தவர்கள். சட்டம் ஒரு இருட்டறை என்று இலக்கணம் பேசி தமக்கு மட்டும் விடியல் தேடிக் கொள்வர் சட்ட வல்லுனர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் கடைந்து வடித்தெடுத்து உருக்கொடுத்தவை கொடுப்பவைதான் இயேசுவின் போதனைகள். அவை சட்டங்களை கடந்தவை, வெளி வேடங்களை விட உள்ளத்து உணர்வுகளை முறைப்படுத்துபவை, மனிதனின் உடலை அல்ல உள்ளத்தை உருவாக்குபவை. ஆகவேதான் கொலையை சட்டமிட்டு குறைப்பதை விட கோபத்தை களைய சொல்கிறார். திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என இயேசு கூறுகின்றார். இதன் வழியாக யூத மரபில் தாம் வேரூன்றி இருப்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். திருச்சட்டம் என்பது யூத மக்களுக்கு மோசே வழியாக வழங்கப்பட்டது. இறைவாக்கு என்பது கடவுளின் திட்டத்தை மக்களுக்கு கடவுளின் பெயரால் எடுத்துரைத்த இறைவாக்கினரின் போதனையை குறிக்கின்றது. இயேசுவின் இப்போதனையின் நோக்கம் சட்டத்தையும் இறைவாக்குகளையும் உடைப்பதோ மாற்றுவதோ அழிப்பதோ அல்ல, மாறாக அதன் நோக்கத்தை முழுமை பெற செய்வதே. சட்டம் போட்டு விபச்சாரத்தை தடுப்பதை விட மனதை கட்டுப்படுத்தி மாண்புடன் வாழ சொல்லுகிறார் இயேசு. மதத்தை காப்பாற்ற மனிதனை கொல்லும் சட்டத்தை மறுபரிசீலனை செய்யும் இயேசுவின் தீவிரமும் அவனுள் இருக்கும் தெய்வீகத்தை நிறைவு பெற செய்வதற்காகவே. இயேசுவின் இப்புனித பணி தொடர்ந்தால் மட்டுமே சிறியவர்கள், சார்ந்து வாழ்பவர்கள், சக்தியற்றவர்கள் பாதுகாக்கப்படுவர், சட்டத்தால் பயன்பெறுவர். அப்போது சட்டம் நிறைவேறும், சட்டத்தால் நிறைவு பெறுவர். இயேசுவின் இத்தகைய பணிக்கு நமது செயலால் குரல் கொடுப்போம். மனதை கட்டுப்படுத்தி மாண்போடு வாழ்வோம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.